ஓம் நம சிவாய சிவாய நமகா சிவே சிவ 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 ஓம் நமோ நாரத நாராயணாய நமகா. நாளை சித்திரை மாதம் 13ஆம் தேதி ஆங்கிலம் 26/4/2026 ஞாயிற்றுக்கிழமையினுடைய பல சிறப்புகளை எல்லோரும் கண்டிப்பாக கேளுங்கள். ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையிலே தேவை. இப்பொழுது உடல் இளமை, பலம், ஆள்பலம், பணபலம், ஆரோக்கியம் இவைகளெல்லாம் இருக்கும். ஒரு காலத்தில் இல்லாத நிலையில் என்ன நிலை வரும், அதற்கு இப்பொழுதே நல்ல வழி தேடுவதற்கும், குடும்பத்தில் திருமணமான குடும்பத்தில் சம்பந்தியின் மனக்கசப்புகள் இல்லாத குடும்பமே இல்லை என்று சொல்லலாம், அதற்கும் ஒரு நிவாரணம் தருகின்ற அற்புதமான நல்ல நாள். தயவு செய்து எல்லோரும் இதில் கலந்து கொண்டால் பலன்களோ கோடி கோடி. எப்பேற்பட்ட மனத்தின்மை, நல்ல ஒரு சொல்லுவோம், நல்ல மன அழுத்தம், உறுதி, தற்காப்பு சக்தி, மரண பயம் இவைகள்லாம் நிவர்த்தி செய்வதற்கு ஒரு வழிபாட்டு நாள் ஞாயிற்றுக்கிழமையாக நாளைக்கு ஸ்ரீ சூரியமூர்த்தியின் அற்புதமான புதல்வரான குழந்தையான ஸ்ரீ யமதர்ம மூர்த்தியானவர் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் தனது பித்ருமண்டங்களில் அவரது தந்தையான ஸ்ரீ சூரியமூர்த்திக்கு திருப்பாத பூஜை முறையாக ஆற்றுகிறார். ஆகையினால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், நாளைக்கு மரணயோகம் சேர்ந்து வருகிறது, மக நட்சத்திரமும் சேர்ந்து வருகிறது. இப்படிப்பட்ட நாட்களிலே சுப காரியங்கள் எதாக இருந்தாலும் முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். திருமணம், சொந்த காரியங்கள், சுபகாரியத்தை தவிர்க்க வேண்டும். பல நிச்சயதார்த்தம் எத்தனையோ இருக்கிறது, இல்லை என்றால் அதுவே வேதனையாக வரும். இப்படிப்பட்ட நாட்களிலே மரண பீதியை முழுமையாக அகற்றவல்ல பூஜைகள், நல்ல வழிமுறைகளை கடைபிடித்து மனோசக்திகளை விருத்தி செய்து கொள்வது அவசியம். இளமை, ஆரோக்கியம், பணம், பொருள், வசதி, ஆள்பலம், பெரும் பதவி ஆகியவை இருக்கையிலே மரண பயம் தோன்றாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொன்றையும் இறைவன் பீச பிடுங்குற மாதிரி பிடுங்குவான். அப்பொழுது காலம் மாற மாற முதுமையில் அனைவருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பயம், கடைசியில் அது மரண பீதியாக வந்து இறங்கிவிடும். இதுதான் இயற்கை. ஆகையினால் ஞாயிற்றுக்கிழமையில் வருகின்ற மரணயோகனே சேர்ந்து அமைகின்ற நாட்களிலே நீங்கள் செய்கின்ற பூஜைகள், தற்காப்பு சக்திகள், மனதினுடைய உறுதி, மனத்தின்மை, பயத்தை எல்லாம் போக்க வல்லது. அற்புதமான நல்ல நாள். இப்படி சூரிய தீர்த்த சக்தி ஆலயங்களிலே உதாரணமாக பருதி நியமம், பயரி, கீழ் சூரியமில்லை, கதிராமங்கலம், சூரக்குடி, ஆமூர், ஞாயிறு என்கின்ற இடம், இப்படி வாங்கல், ரவீஸ்வரர், இப்படி யமமூர்த்தி வழிபாடு, தர்மராஜர் வழிபாடுகளை நந்தியாவட்டை பூக்கள் கொண்டு அந்த பூஜைகளை செய்வதும், மரண யோக காலம் முழுமைக்கும் இல்லத்தில் ஸ்ரீ மிருத்யுஞ்சயர் படம் வைத்து கால்கள் தரையில் படாத மாதிரி முழுமையாக உயரமான மணப்பலகையின் மேல் அமர்ந்து மிருத்யுஞ்சயர் ஜெபத்துதிகளை, காயத்ரி மந்திரங்களையும், யமதர்மராஜனுடைய ஸ்தோத்திரங்களையும் மனதார பாராயணம் செய்யுங்கள். இப்படிப்பட்ட தொடர் வழிபாடுகளால் உங்களுக்கு நன்மை கிடைக்கும். இன்று விதை போட்டால் நாளைக்கு செடியாகி, மரமாகி, காயாகி, கனியாகும். ஆக இளவயது மரணம், அல்ப ஆயுசு, திடீர் மரணம், இப்படி துர்மரணம், மிருத்யு தோஷத்தை நீக்கும். அப்படி அருள் சுரக்கும் நல்ல நாள். நந்தியாவட்டை பூக்கள் கொண்டு நீங்கள் செய்கின்ற மிருத்யுஞ்சய மூர்த்தியினுடைய பூஜை, உதாரணமாக காசி, ஹரித்வார், குடவாசல் அருகே நாரசிங்கம்பேட்டை இங்கே அருளும் ஆலயங்கள், இரவாதானம், பிறவாதானம் காஞ்சிபுரத்தில், அப்படி மூர்த்திகளுக்கு நீங்கள் செய்கின்ற பூஜைகள், அபிஷேக ஆராதனைகள், வழிபாடுகள் நல்ல சிறப்பாக அமையும். திருக்கணித முறைப்படி பராபவ வருஷம் சித்திரை மாதம் 13ஆம் தேதி 26/4/2026 காலை சூரிய உதயம் முதல் இரவு 8:27 வரை சேர்ந்து வருகின்றது. நீங்கள் இதை முன்னாடியே சொல்லக்கூடாதா? எங்களுடைய ப்ரோக்ராம் மாறிவிட்டது, அது எங்களுக்கு தெரியாது, எந்த செய்தி வருகிறதோ அப்போதுதான் சொல்ல முடியும். இதெல்லாம் சித்த ரகசியம். நீங்கள் பூஜை தான தர்மங்கள் எல்லாம் செய்துவிட்டு உங்களுடைய பூஜையினுடைய பலன்களை உங்களது சர்க்குருவிற்கு மனமாற அர்ப்பணம் செய்யும்போது அதனுடைய பலன்களை கோடான கோடியாக விருத்தி செய்து உங்களுக்கு அர்ப்பணிப்பார். மேலும் நாளைக்கு ஒரு அற்புதமான திருக்கல்யாண வழிபாடு, அதாவது திருவிழிமழலை, இங்கே அற்புதமான ஒரு ஒவ்வொரு வருடமும் இப்படி நடக்கின்றது. இந்த திருவிழிமழலையிலே நீங்கள்
எப்படி செய்ய வேண்டும்? ஒவ்வொரு வருடமும் இப்படி வரும் சித்திரை மாதத்திலே மக நட்சத்திரத்திலே இந்த திருவிடைமலையிலே திருக்கல்யாணமானது நடைபெற்று வருகின்றது. மகாவிஷ்ணு விண்ணில் இருந்து கொண்டு அப்படி வந்த விண்விழி விமானம், அந்த ஆலயத்துடைய விமானம் விண்விழி விமானம் என்று பெயர். அப்படிப்பட்ட அமைந்த ஆலயம் அதுதான் திருவிழிமடலை. ஸ்ரீ மகாவிஷ்ணு தனது நேத்திரத்தை 1000வது தாமரையாய், ஒரு தாமரை குறைந்தோன்னே ஒரு தனது கண்ணையே பிடுங்கிட்டு வழிபட்ட ஆலயம். ஒவ்வொரு வருடமும் சித்திரை மாத மக நட்சத்திர நாளிலே ஸ்ரீ கல்யாண சுந்தரேஸ்வரர் ஸ்ரீ காத்தியாயினி தெய்வ திருமணம் நடைபெறும் ஆலயம் திருவிழிமடலை. திருமண வைபவத்தில் நீங்கள் விளாம்பழம் படைத்து வழிபடுவோருக்கு சிறப்பான சாந்தமான இல்லற வாழ்க்கையும், திருமணம் தடைப்பட்டு இருப்போருக்கு உடனடியாக திருக்கல்யாண பாக்கியமும் வரலும். இப்படி பல ஆலயங்களிலும் முக்கியமானவை திருவிழிமடலை. அப்பர் திரு ஞானசம்பந்தர் 2 பேரும் சேர்ந்து தான் அருமையாக வழிபட்டு அந்த இறைவனை போற்றி வழிபட்ட ஆலயம் திருவிழிமடலை. திருவேணி சங்கம திருத்தலமானது திருவிழிமடலை. திருமால் சங்கு மட்டும் தனது திருக்கரங்களிலே தாங்கி அருள் புரியும் அற்புதமான ஆலயமே திருவிழிமடலை. ஸ்ரீ நடராஜர் திருவடிகளிலே திருமாலின் அந்த கண்ணான நேத்திரம் இன்றைக்கும் நீங்கள் காட்சி தரும் பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஆலயமே திருவிழிமடலை. ஸ்ரீ மார்க்கண்டையர் போல ஸ்வேதகேதுவிற்கு மரணதோஷம் நீங்க இறைவன் அவருடைய அற்புதமான ஆலயம் திருவிழிமடலை. இங்கே வீழிக்கொடி, வீழிச்செடிதான் தல விருட்சம். வீழிக்கொடி வீழிச்செடி தல விருட்சமாய் உலகத்தில் எங்கும் காண முடியாது. அப்படிப்பட்ட ஆலயம் திருவிழிமடலை. ஸ்ரீ சுந்தர குசாம்பிகை சமேத ஸ்ரீ நேத்திரப்பனே அந்த நேத்திரப்ப ஈஸ்வரனாக ஈசன் அருளும் ஆலயம் திருவிழிமடலை. திருக்கணித முறைப்படி நாளைக்கு 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 26/4/2026 காத்தியாயினி சமேத ஸ்ரீ கல்யாண சுந்தரேஸ்வரருக்கு திருக்கல்யாணம் திருமணம் நடத்தப்படும் சித்திரை மாத மக நட்சத்திரம் தினமாக வந்து அமைவது நாம் பெற்ற பெரும் பாக்கியம். அரிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் போது அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாய்ப்புகள் எல்லாம் சீவி சிங்காரித்து கொண்டு எந்த காலத்திலும் வராது, வந்ததும் கிடையாது, வரப்போவதும் கிடையாது. எதிர்காலமானது இதைவிட எப்படி இருக்கும் என்று சொல்ல முடியாது. இப்பொழுது வருகின்ற காலங்கள் எல்லா கிரகங்களும் ராகு கேதுக்குள் அடங்கி விடுகின்றது. எந்த ஜோசியம் அருள்வாக்கு எதையும் சொல்ல முடியாது என்பதை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் எப்படி, இன்றைய பலன் எப்படி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். தர்மத்தினால் கர்மாக்களை, தர்மம் செய்ய கர்மம் களையும் என்று நமது வாத்தியார் சொல்லுவார். இப்படி இரு முக்கியமான தர்மராஜர் வழிபாடு, திருவிழிமலை திருக்கல்யாண உற்சவ வழிபாடை கண்டிப்பாக இதை பலருக்கும் பகிர்ந்து ஷேர் செய்து அனுப்புவதும் பெரும் பாக்கியமே. எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடைய அருளாளர் நாச்சலா.